எவ்வளோ பெரிய இக்கட்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நெருக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் நீங்கள் விடுதலைகளை காண்பீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிசாசு பல போராட்டத்தை கொண்டு வந்து, சோர்வை கொண்டு வந்து, ஜெபிக்க விடாதபடி தடுத்து அப்படியே முடக்கி கொண்டு இருக்கிறானா, அதிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பார். சரீரத்தில் இந்த பலவீன வியாதி அப்படியே சரீரம் பலவீனப்பட்டு அமிழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர் தன்னுடைய தழும்புள்ள கரத்தினால் உங்களை குணமாக்கி தூக்கி எடுப்பார். கடன் பிரச்சனையில் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, பயத்தில் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, பயப்படாருங்க, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறார். உங்கள் கரத்தை நீட்டி, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நீட்டுங்க. அவர் கரம் பிடிச்சு உங்களை தூக்கி எடுத்துருவார், விடுதலை கொடுத்துருவார், வாக்கு கொடுத்துருக்கிறார். சரியா? இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்கிறீங்களா, ஆண்டவரே நான் ஆபத்தான சூழ்நிலையில் தான் இருக்கிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை, பிஸ்னஸ் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய மகன் கூப்பிடுகிறாங்கப்பா, எங்களை இந்த ஆபத்திலிருந்து தூக்கி எடுங்க, உதவி செய்யுங்க, விடுதலை கொடுங்கள் என்று உம்முடைய கரம் அவர்களை தூக்கி எடுப்பதாக, விடுதலை கொடுப்பதாக, அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகள் கண்டு உம்மை துதிக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.